ஆவியில நீங்க அனலா இருந்தாதான் பிசாசு தீமையான காரியத்தை கொண்டு வந்தோம்னா அது எரிச்சு போட முடியும். அந்த அனல் இல்லைன்னா அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பா இருக்குன்னு உன்னை வாந்தி பண்ணி போடுவாரு. நீ அனலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சைட்ல இருந்தனா யூ ஹேவ் டு பி ஃபயர் இன் யுவர் ஸ்பிரிட். நீ அனலா இல்லைன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஈஸியா அவங்களை மூழ்கிட்டு போயிட்டே இருப்பான். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. நம் பாவத்தை குறித்து பார்த்திருக்கோம். அதே போல நீங்க ஆவிய அனலா இல்லைன்னா உங்களை மூழ்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா நீங்க சோம்பேறிகள் அவனுக்கு தெரியும். இன்னொன்னு சொல்ல போறேன், நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா பிசாசுக்கே உங்க மேல வெறுப்பு வந்துடும். ஏன் தெரியுமா? இப்ப என்னடா இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கான், இவனை வச்சு ஒரு கெட்டது கூட பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவனே வந்துருவான். ஏன்னா அவ்வளவு மோசமானவங்க தான் இந்த சோம்பேறிகள். இந்த சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய சோம்பேறிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எதுக்குமே பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. ஆண்டருக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, பிசாசுக்கும் பிரயோஜனம்.